நான் தாங்க வெள்ளைப்பாண்டி. எல்லாரும் என்ன ஒயிட்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த ஊர்லயே அதிகம் படிச்சு வெளியூர்ல வேலை செய்றது நான் தான். லீவு கிடைச்சது ஊருக்கு வந்திருக்கேன். இனிமேல் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. பாப்பா, யாரும்மா நீ? ஏன் வந்துட்டு இருக்க? மேல மரத்தெல்லாம் வெட்டின்னு இருக்காங்க. இந்த மரத்தையும் வெட்டுவாங்களா? யாரும்மா சொன்னது? அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ வரேம்மா. பாப்பா, பாப்பா. அட நம்ம பாண்டியனா? ஆமாம்மா. இது உன் பொண்ணா என்ன? ஆமாண்ணே. என்னண்ணே ஊர் பக்கம் ஆளையே காணோம். அது என்னம்மா 2000 வருஷம் வருதுல்ல, ஆமாண்ணே. ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை. ஐயோ, இப்போ தான் லீவ் கிடச்சதா, அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. சரி, எல்லாரையும் கேட்டதா சொல்லு. சரிண்ணே. பார்த்து போம்மா. சரிண்ணே. என்னங்க, எங்க அண்ணா சாமிநாதன் இருக்கார்ல, ஆ இல்ல அவர் இங்கிலீஷ் மருந்து போடுறதுனால நல்ல விளைச்சலும் நல்ல லாபமும் வருதாம். அதுக்கு இல்ல நம்மளும் அந்த மாதிரி போட்டா கொஞ்சமாவது பேங்க் கடனை அடைக்கலாம்ல. அடியே, இந்த நிலத்துல கோடிக்கணக்கான பூச்சிங்க வளருது. இந்த மருந்தை போடுறதுனால இந்த மண்ணையும் மலடாக்கிடுறோம், விவசாயத்துக்கு உதவி பண்ணுற பூச்சிகளையும் நம்ம கொன்னுடுறோம். அப்பா. ம் இல்ல மாமா, நான் அடியே, எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பிட்றது சாப்பாடாக இருக்கணும், விஷமாயிடக்கூடாது. விவசாயின்றவன் உயிரை வளர்க்கணும், அழிச்சிடக்கூடாது. புரியுதா? Today, we are honored to have a phenomenal award winner of 2016, conferred for outstanding contribution in public services, who is working for betterment and good cause. That is none other than Ms. Bharati on our show. Hi viewers, let us all welcome our young achiever, Miss Bharati, to our Greenwood show. Hi Bharati. Hello. It's a great pleasure to have you on our show. Pleasure is all mine. So nice of you. Let us start the show with her success story. What made you to be so successful at this young age? Every success has some failure, and I manage a failure. Good. How did you feel while getting this prestigious award? I felt very honored. Nice. It seems to be you are specific to the farmer's problem. Is it so? It's not only about farmer, it's about people who are in hunger. In India, 65% of people are in agriculture, but 40% are ready to move, which is a very serious concern for our nation. Okay. Deforestation, educating the farmers with modern agriculture methods, and what else in your path? For my future project, I'm planning to move further on national water management and risk management and disease alert system. Finally, was there any personal impact which made you to take this path? இடம் மெயினில் இருக்கிறதுனால கம்பெனிக்காரங்க வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்படியாவது முடிச்சு கொடுத்துடுங்க. நமக்கு எவ்வளோயா வரும்? அது எல்லாம் நல்லா செய்வாங்க. வெயிட்டாக கவனிச்சிடலாம். நல்லா கிடைச்ச சார் தான். கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுக்குறேன், கவலைப்படாத. ம். ஏம்மா தமிழ், ஐயா வாங்கய்யா. பெரியசாமி இருக்கானம்மா? இல்லைங்கய்யா, வெளியே போயிருக்காருங்கய்யா. பெரியசாமி வந்துட்டானே. வாப்பா பெரியசாமி. ஐயா வணக்கம் ஐயா. என்ன ஊர் தலைவர் நீங்களே வந்திருக்கீங்க? தம்பி பேங்க்லேருந்து வந்திருக்காப்புல. சரிங்க ஐயா. தம்பி அது என்னன்னு சொல்லுங்க. 2 வருஷம் முன்னாடி 4 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க. ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. நீங்கள் கொடுத்ததெல்லாம் போக வட்டியெல்லாம் சேர்த்து இன்னும் 4 லட்ச ரூபாய் தர வேண்டியிருக்கு. ஓ எப்போ திருப்பி கொடுக்க போறீங்க? அது வந்து ஐயா, ஏப்பா பெரியசாமி இப்படி பேசாம இருந்தா எப்படி? தம்பி கேட்குறாங்களா, பதில் சொல்லு. ஐயா அது உங்களுக்கே தெரியும், போன வாட்டி நம்ம ஊரில் மழையும் இல்லை,
அது தவிர போன வாட்டி வந்த கோமாரி நோயில் நம்ம ஊர் மாடெல்லாம் இறந்துருச்சியா. அந்த ஈன வெங்காயம்லாம் தெரியும். கையை நீட்டி காசு வாங்கினேன்ல, காசை கொடுக்கணும்ல, கேட்டு வந்திருக்காங்கல்ல. ஐயா அது கையை நீட்டி காசை வாங்கிட்ட, கையை கட்டி பணத்தை கொடு, இல்லை உன் கைரேகை பரட்டி நிலத்தை எடுத்துக்கிறோம். ஐயா என் சொந்த மண்ணை நான் எதுக்கு எழுதி தரணும்? அவ்வளோ ரோசம் இருக்கிற பணத்தை கொடுத்துருக்கோமா இல்லையா? நீ பணத்தை கொடு, இல்லை உன் நிலத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். சோறு தானே ஏற்றிங்க. ஐயா. வாங்க தம்பி, நம்ம எப்படி வாங்கிடுவோம். மனம் கேட்டே நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டே. என்னங்க இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன மாமா நேற்று நடந்ததையாவா நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும்? ம். நம்ம பொண்ணை எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சிடணும். அதெல்லாம் படிக்க வச்சிடலாம் மாமா. வாங்க போகலாம், சாப்பிடலாம் வாங்க. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க? வாங்க மாமா வரேன். போகலாம். சோறு தானே ஏற்றிக்கிற. அம்மா பெரியசாமி, 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 பெரியசாமி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எரிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே. I can still remember the days when you hold my hand and take me out. You are not an ordinary person. You make me everything what I am. I'm blessed to get them as my parents. Thanks, Amma. என் பேர் பாரதி. Thanks, Appa.